தமிழகம் முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலம். கோவில்களில் நடைபெறும் சிறப்பு வழிபாடுகளில் ஏராளமானோர் பங்கேற்பு. விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி தமிழகம் முழுவதும் 64,000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதாக தகவல். மணிப்பூரில் ராணுவ அருங்காட்சியகத்தை குறிவைத்து குக்கி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய உந்துகணை தாக்குதலில் ஒருவர் பலி, 5 பேர் படுகாயம். ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலுக்கான காங்கிரஸ் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. ஜுலானா தொகுதியில் வினேஷ் போகத் போட்டி. பரந்தூரில் வானூர்தி நிலையம் அமைப்பதற்கான பெருந்திட்ட அறிக்கையை தயாரிக்கும் பணியை தொடங்கியது தமிழக அரசு. ஜி கைபேசி சந்தையில் அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி முதல் முறையாக 2ஆம் இடத்தை பிடித்தது இந்தியா. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் இருந்து ஜபல்பூர் சென்ற தொடர்வண்டியின் 2 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்து. நல்வாய்ப்பாக காயமின்றி தப்பிய பயணிகள். பாராலிம்பிக் குண்டு எறிதல் போட்டியில் 14.65 மீட்டர் தூரம் எறிந்து வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றினார் இந்திய வீரர் ஹொகாடோ சீமா. சென்னையில் அணிகலன் தங்கத்தின் விலை பவுனுக்கு 320 ரூபாய் குறைந்து 1 பவுன் 53,440 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு நடுவம் தகவல்.